வெல்கம் டு தி செஷன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து மைண்ட் அண்ட் தாட்ஸ். இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது எதுக்கு நம்ம ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியில பேசணும் அப்படின்றத பத்தி நம்ம டீப்பா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம எல்லாமே பிசினஸ் இல்லையா, பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம கம்யூனிட்டி இருக்கவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிசினஸ்ல வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட மேபி ஸ்பிரிச்சுவலா யோகா ஏதோ ஒரு பத்தி பேசுறோம்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு நாம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஓனர்ஸ் வந்து இதை எப்படி பிசினஸோட நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஆக்சுவலி we are going to link with business also. இதுல இந்த பிசினஸையும் வந்து நான் உள்ள வந்து டீப்பா வந்து கொண்டு வர போறேன். வாய்ஸ் கிளியரா இருக்கா மேடம் பேசுறது? யா யா ஓகே ஓகே. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே பேச போறோம். ஏன் வந்து மைண்ட் வந்து அந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்ல முடியுமா? ஒரு எதுக்காக மைண்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மைண்ட்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? வாட் இஸ் கால்ட் மைண்ட்? மனம் நம்ம அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஃப்ரீயா இருந்தாதான் நம்ம எடுக்கிற ஒர்க்கையே வந்து எந்த ஒரு கரெக்ட். இது இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தெளிவா இருந்தாதான் நான் செய்யற ஒர்க்ல டவுட் இல்லாம நான் அதை வந்து கரெக்டா பண்ண முடியும். ஒரு குழப்பத்திலே எஸ். இருந்தேன்னா அது சரியா வராது அப்படிங்கிறது. குழப்பத்திலே என்ன சரியா வராது. அப்போனா மனசுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஓகே. ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? மனசுனா ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா ஸோ we are going to see few things today right now. டாபிக் பாத்தீங்கன்னா ஐம் ஷேரிங் சம்திங் டு யூ. நான் பிபிடில எதை எடுக்கலைங்க. ஸோ ஏதோ ஒரு ஓகே சின்னதை சார். வச்சுட்டு நம்ம எடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற சில விஷயங்கள் என்னன்னா மனம், அதுதான் மைண்ட். ஸோ தாட், எண்ணங்கள். எண்ணங்கள் எங்கிருந்து வருது? மைண்ட்னா முதல்ல என்ன, எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்ற பார்க்க போறோம். அண்ட் பாடி. ஓகேங்களா? அண்ட் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்ன்றது விழிப்புணர்வோட இருக்கிறது, அவேர்னஸோட இருக்கிறது. எந்த செயலும் பண்ணாலும் நம்ம அதை எப்படி நம்ம அவேர்னஸோட இருக்கிறத பத்தி பார்க்க போறோம். பிரெத், ஏதோ ஒரு மூச்சுன்னு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அது பின்ன என்னன்றது பார்க்கலாம். லைஃப் எனர்ஜி. லைஃப் எனர்ஜின்றது என்ன? மூச்சுனா என்ன? பீயிங், நான் முதல்ல யாரு? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டச் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து டீட்டெயில வந்து எவ்ரி வீக் we are going to take தி செஷன் ஆன். ஒவ்வொரு எக்ஸசைஸ் மூலமாகவும் ஒரு பிராக்டிக்கல் செஷன் மூலமாகவும் சில விஷயங்கள் வந்து நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதை வந்து நம்ம பார்க்க போறோம். நான் முன்னாடி வந்து உங்களை ஐடென்டிட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். ஐடென்டிட்டி எந்த அளவுக்கு முக்கிய ஐடென்டிட்டி நம்ம இருக்கும்போது மைண்ட் ஒர்க் பண்ணுன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே இன்னைக்கு அதே நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயில வந்து we are going to see. ஓகே. அது மட்டும் இல்லாம மைண்ட் வந்து இமேஜினேஷன் என்ன, அந்த மெமரியுடைய மிரர் மெமரி என்னன்றது பார்க்க போறோம். அண்ட் ஃபண்டமெண்டலி we are going to see one exercise on the fear. பயம் ஏன் நமக்கு வருது? முக்கியமான விஷயம் என்னன்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கனால கேஷ் ஃப்ளோ கம்யூனிட்டில வந்து மேஜர் வந்து டெசிஷன் எடுக்க முடியாம இருக்க மெயின் நான் பார்க்கறது வந்து ஃபியர், பயம். அந்த பயம் ஏன் வருது, அது எங்க இருக்கு, ஹவு டு ஹேண்டில் வித் தட் ஃபியர்ன்றதை நம்ம லாஸ்டா வந்து நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம ரியாக்ட் அண்ட் இக்னோரன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், இது மூணையும் தமிழ் நான் விளக்கமா சொல்லுவேன். ரியாக்ட்ன்றது ஒரு செயல் வந்து அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணணும். சில சமயம் நம்ம இக்னோர் பண்ணுவோம். அப்ப நீங்க என்ன ஆகும்? சில சமயத்துல பொறுப்பு எடுத்துக்கிறது. ரெஸ்பான்ஸ்ன்றது பொறுப்பெடுக்கிறது. ஒண்ணு பொறுப்பெடுக்கிறது எப்போ, ரியாக்ட் எப்போ பண்ணணும், எப்போ வந்து இக்னோரன்ஸ். இது எல்லாமே வந்து இன்ன அரௌண்ட் தி மைண்ட் தான். நான் ஒன்னொன்னையும் லிங்க் பண்ணி சொல்லும்போது ஒரு மைண்டோட தொடர்படுத்தி இந்த மைண்டை பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு யூ மே கெட்டிங் a lot of ideas about the what is called mind அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். போலாமா உள்ள? இதுக்குள்ள நம்ம இது போகலாம். ஓகேங்களா? ரைட். ஃபியூ பீப்புள் ஹஸ் பீன் ஜாயின்டு. இருந்தாலும் வந்து நம்ம ஏன்னா இது வந்து நம்ம டீட்டெயிலா வந்து நீங்க என் கூட ஒரு 1 hour இருந்தீங்கன்னா யூ மே கெட் சம் ஐடியாஸ், உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வனிதமாருக்கு புரிஞ்சிருக்கும். வெல் வி ஆர் சீயிங் இந்த ஒரு இதுல சித்தரத்துல உட்காரும் போது ஐ வில் ஸ்டில் ஃபார் 2 hours பார்த்திருப்பீங்க இல்லையா, என்னால உட்கார முடியும். பாடி வந்து ஒரு ஆங்கர் பண்ணி என்னால் வந்து ஒரு 2 hours என்னால் உட்கார முடியும் அப்படின்றது. பாடி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மைண்டை வந்து ஒரு ஸ்டில்னஸ் கொண்டு போன என்ன நடக்கும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, வில் கோ டீடைல், வி கோ ஒன் பை ஒன், வி ஹேவ் டு கோ இன்சைடு. இதுக்கு முன்னாடி வனிதா மேடம் இருக்காங்க, என் பையன் தருண் இருக்காரு, சசி இருக்காங்க, சந்தீப் இருக்காங்க, கலைச்செல்வன் எல்லாம் 4 பேர் இருக்கீங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்றோம். தருண் வந்து என் பையன் தான். சம்திங் ஹில் பி ஆக்ட்
டிஃப்ரெண்ட்லி. வனிதா மேடம் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, மதரா இருக்காங்க. சி வில் பி ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி. குமரேஷ் பாபு ஐ வில் பி ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி. எல்லாருமே உள்ள பார்த்தா எல்லாருமே ஒண்ணுதான் சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஆத்மா பரமாத்மா ஏதோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். ஆனா வெளியே மாறி மாறி இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி மாறுது. பட் உள்ள நோக்கி பாருங்க எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சத்குரு வாட் ஆர் மேபி மை குருஸ். நீங்க உள்ள பார்த்து நீங்க எல்லாமே ஒண்ணுதான். ஆனா வெளியே தான் நீங்க மாறி மாறி இருக்கிறீங்க அப்படின்பாங்க. அப்ப எது நம்ம வெளியே மாத்தி 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 வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எது வந்து நம்மள மாறி மாறி வச்சிருக்கு? ஓகேங்களா? சில பேர் வந்து கோபமா இருப்பாங்க, சில பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க, சில பேர் பேசுறது ரொம்ப இதா இருக்கும், சில பேர் வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? மேபி கர்மான்னு சொல்லலாமா? தெரியல எனக்கு. இல்லன்னா எப்படி அவங்க பழகின விதமா? இல்ல. எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்டா இருக்காங்க ஹியூமன் பீயிங்ஸ். எனி ஐடியா அபௌட் இட்? ஏன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணும்போது வித்தியாசமா இருக்காங்க. பட் என்ன சொல்றேன்னா, உள்ள வந்தது எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம உருவாக்கி வந்திருக்கோம். எல்லாமே ஒண்ணுதான் உள்ள போய் பார்க்கும்போது, ஏன் வெளிய வந்து ஒவ்வொரு மாரியா இருக்காங்க? அப்படி எது ஐடியா இருக்கா? ஒய் வி ஆர் சோ டிஃபரெண்ட் பை அவுட்சைட் பட் இன்சைட் மேபி சேம் அப்படின்னு பார்க்கலாம். இன்சைட் நம்ம ஒரே மாதிரி இருக்கா எனக்கு தெரியாது. பட் டிஸ்கஷன் பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம எல்லாருமே உள்ள ஒரு மாதிரியும், வெளியே தான் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கோமா? எது வந்து நம்மள மாத்தி மாத்தி குடுக்குது அந்த மாதிரி? நம்ம பழகுற மனுஷங்கள், சந்திக்கிற விஷயங்கள், எடுத்துக்கிற விதம் அந்த மாரி எல்லாமே எடுத்துக்கலாங்க சார். கரெக்ட். அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா நம்ம பழகுற மனிதர்கள், சாப்பிடுற உணவு, அ எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறது, நம்ம கேட்கிறது எல்லாமே. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏன் விதவிதமா இருக்கிறோம்னா, தி வே வி அப்சர்வ் தி திங்ஸ். அதுதான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அந்த ஐம்புலன்கள் மூலமாக நம்ம எப்படி வந்து உள்ள போகுதுன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது தான் இது நடக்குது. இல்லைங்களா? எஸ், இந்த எஸ். இந்த உலகத்தையே நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, வி ஆர் அப்சர்விங் தி என்டையர் வேர்ல்ட் த்ரூ 5 சென்சஸ். அப்படித்தானே? சார் எஸ். ஆமா. சுவை மூலமாக, காதுல கேட்கிறது மூலமாக, கண்ணுல பார்க்கிற மூலமாக, இல்ல உணர்றது மூலமாக, தொடுதல் மூலமாக. 5 புலன்கள் மூலமாக தான் வி ஆர் சீயிங் திஸ் என்டையர் வேர்ல்ட். இல்லைங்களா? அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். சோ இத பார்க்கிறது எல்லாமே வந்து ஏன் மாறுது? நம்ம எல்லாமே வெளிய அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? வெளிய இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு குருவி கத்துற மாதிரி இருக்கலாம். ஒரு ஏதோ காக்கை கரையிற மாரி இருக்கலாம். ஏதோ ஒரு இது பார்க்கிறோம். ஒரு கடல பார்க்கலாம். ஒண்ணொண்ணு ஒண்ணு பார்க்கிறோம். எல்லாமே வெளிய ஒரே மாரி தான் இருக்கு. ஹவ் வி ஆர் சீயிங் நம்ம 5 புலன்களுமே சில விஷயங்கள் நமக்கு புரியுது. அது எப்படி புரியுதுன்னா, நம்ம வளர்த்த விதம், நம்ம இருக்கக்கூடிய நாடு, இல்ல நம்ம இருக்கக்கூடிய சமுதாயம், இத வச்சு நம்ம மாறுது இல்லைங்களா? வெளிய இருக்கிறது ஒண்ணுதான். நம்ம இருக்கிற விதங்கள் மாறுது. உள்ள நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மாறுது. இந்த 5 புலன்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறனால நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹஸ் பீன் சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கு. அது ஏன் ஆகுதுன்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே வந்து ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகுது. 5 புலன் நீங்க கான்ஷியஸா இருக்கீங்களோ இல்லையோ, விழிப்புணர்வா இருக்கீங்களோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் சரி எவ்ரிதிங் ஹஸ் பீன் ரெக்கார்டிங். எஸ். ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. அத ரெக்கார்ட் பண்றதுக்கு பேர் தான் மைண்ட். ஸோ தி எஸ். மைண்ட் இஸ் ரெக்கார்டிங் எவ்ரிதிங். ஏன் மைண்ட் ரெக்கார்ட் பண்ணுதுன்னா, அதுதான் வந்து நம்முடைய சர்வைவல்க்காக உதவக்கூடிய ஒரு கருவி அது. இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். மைண்ட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். லட்சக்கணக்கான வருடங்களாக மைண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுது. எதுக்குன்னா, அப்ப நம்ம குகையில இருக்கும்போது ஒரு சிங்கம் கத்துதுன்னா, நம்ம இப்படி சிங்கம் இப்படி கத்துச்சு நம்ம இந்த மாரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். மழை வந்தா நம்ம இந்த மாரி ரியாக்ட் பண்ணணும். எல்லாமே சர்வைவல். எல்லாமே எவ்ரிதிங் இன்னர் அரவுண்ட் தி சர்வைவல். எல்லாமே ஒரு சர்வைவலை நோக்கி தான் இருந்துச்சு அப்போ இல்லையா? எல்லாமே இப்பயும் அப்படிதான் இருக்கு. ஆமா. இப்ப டோபமைன் வருது, சில சமயம் நம்ம ரியாக்ட் பண்றோம். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. கோபம் வருது. எல்லாமே வருதுன்னா, இட்ஸ் எவ்ரிதிங் அபௌட் தி சர்வைவல். நம்ம சர்வைவல்க்கு உடைய அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து இன்னும் நம்மட்ட இருக்கு. சோ அதனால தான் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த 5 புலன்கள் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் வந்து வெளிய நம்ம குடுத்துட்டே இருக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நீ இந்த மாரி பண்ணணும். ஏன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. முதல்ல வந்து சுடுதுன்னா நமக்கு தெரியாது. ஒரு இது இப்ப தொட்டு பார்த்தா நம்ம சுடும்ன்னு தெரியும். அது எப்படி தெரியும்? நம்ம உணர்றோம். உணர்ந்தோனே மைண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஓ! நெருப்பு கிட்ட போகாத. போனா இது வந்து உங்களுக்கு சுடும். இவன்ட்ட பழகாத. ஏன்னா இவன் திட்டுவான். இந்த மேனேஜர் போய் போகாத. இந்த மேனேஜர் வந்து எரிஞ்சு விழுவான். இது நடந்திருக்கும். ஒரு இன்சிடென்ட் ஹஸ் பீன் ஹேப்பன்ட் ப்ரீவியஸ்லி. அது ஏதோ ஒரு எமோஷனல் வந்திருக்கும். இப்ப வந்து என் பையன் போய் ஒரு மேனேஜர்ட்ட பேசுறான்னா, மேனேஜர் திட்டுறாரு. திட்டுறாருன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேனேஜர் திட்டுறாரு. அதனால இவனுக்கு கோபம் வருது. இல்லன்னா ஒரு வெறுப்பு வருது. இல்லன்னா ஒரு அவமானம் வருது. ஸோ இஸ் அட்டாச்சிங் தி எமோஷனல்ஸ். ஸோ அப்ப என்ன பண்ணுது மைண்டு ஒரு இன்சிடென்ட்ஸ ரெக்கார்ட் பண்ணிக்குது. அதோட வந்து ஒரு எமோஷனல் கன்டென்ட்டையும் உள்ள எடுக்குது. அத ரெக்கார்ட் பண்ணி ஃபோர்ஸ் வச்சுக்குது. என்னைக்காச்சும் ஒரு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதோ, இல்ல அந்த எமோஷனல் வரும்போதோ, இது அப்ப நீ எப்படி இருந்தன்றத மறுபடியும் வெளிக்காட்டுது.
இது மைண்டோட வேலை இது. அப்ப நினைக்கலாம், சில விஷயங்கள் மைண்ட்ல எழுதாம தடுத்துடலாமா, சில விஷயம் நம்ம மைண்ட்ல எழுதாம எரேஸ் பண்ணிடலாமா, இல்ல இது கர்மாவா இருக்கு, அதெல்லாம் சஞ்சீத கர்மா ஏதோ சொல்லுவாங்க, பிராப்த கர்மா எல்லாம் இருக்கு, அது கேரி ஃபார் வருது, இது அழிக்க முடியாது, அதெல்லாம் வேண்டாம். அது நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம we are the business people. ஸோ நமக்கு வேண்டியது சில விஷயங்கள் தெரியணும். அப்ப எல்லாமே எழுதிட்டு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் எரேஸ் சில விஷயங்கள் எழுதாம முடியாது. எவ்ரிதிங் ஹஸ் பீன் கோயிங் டு பி ரெக்கார்டட். இது நம்ம கர்மான்னு சொல்லுவாங்க, அது வேண்டாம். எது நடக்குதோ அது எல்லாமே எழுதிட்டே தான் இருக்கும். எல்லாமே எழுதும். அத ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன்ஸ் என்னன்னா, நம் 5 புலன்கள உணரக்கூடிய விஷயங்கள். 5 புலன் சொன்னோம் இல்லைங்களா? அந்த 5 புலன்கள உணரக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து மைண்ட் ரெக்கார்ட் பண்ண தான் செய்யும். அது பண்ணாம இருக்காது. வித் எமோஷனோட ரெக்கார்ட் பண்ணத்தான் செய்யும். நடந்த இன்சிடென்ட்ஸ் இப்ப கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நினைச்சு அதை அப்படியே எடுத்து கொடுக்கும். அப்ப வந்து அந்த எமோஷன் இப்பயும் வரும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நினைச்சீங்கன்னா எப்ப படபடப்பா இருந்தீங்களோ அந்த படபடப்பான தன்மை மறுபடியும் அது கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு பார்க்கும் எப்படி கோபம் வந்துச்சோ அது நினைச்சு அந்த கோபம் மறுபடியும் வரும். வி கான்ட் டூ இட். தட் இஸ் கால்ட் மைண்ட். மைண்ட் வேலை அதுதான். அதான் அந்த மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். மைண்டை வந்து ஏதாச்சும் பண்ண போறேன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ இட் ஆல்சோ. அது நம்ம பண்ண போறது இல்ல. we are not going to control the mind. we understand the mind. மைண்ட் என்னன்றது முதல்ல புரிஞ்சுட்டோம்னா மைண்டோட ஆக்டிவிட்டி இதுதான். மைண்ட் இஸ் கோயிங் டு ரெக்கார்ட். இதை முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். அப்ப நான் யாருன்றதை புரிய வைக்க போறோம். இப்ப எல்லாருமே உள்ள வந்து ஒரே விதமா இருந்தோம், வெளியே தான் மாறிட்டே இருக்கோம்னா பிகாஸ் ஆஃப் த மைண்ட். உள்ள எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், வெளியே மாறிட்டு பிகாஸ் ஆஃப் த பாடி. ரெண்டுமே வந்து நம்ம அக்குமுலேட் பண்ண ஒரு விஷயன்றது நீங்க ரொம்ப டீப்பா உள்ள கொண்டு போகணும். மைண்ட் வந்து நான் இல்ல, நான் சேகரிச்ச விஷயம். மனசுன்றது நான் இல்ல, வனிதா இல்ல, மனசுன்றது குமரேஷ் பாபு இல்ல, மனசுன்றது தருண்குமார் இல்ல. மனசுன்றது நான் சேகரிச்சது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். மேபி எனக்கு கர்மாவா இருக்கலாம், முந்தைய கர்மாவா இருக்கலாம், இன்னும் அம்மாவோட இது பிறப்பில வந்ததா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அது அது நான் இல்ல என்றது முதல்ல அந்த ஒரு டீப் தாட் கொண்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த எல்லாமே மைண்டை வச்சுதான் நம்ம என்ஜாய் பண்றோம் இல்லையா? மைண்டு தான் மகிழ்ச்சி கொடுக்குது, மைண்டு தான் நமக்கு ஐடியா கொடுக்குது, மைண்டு தான் வந்து இப்ப இருக்க இமேஜினேஷன்ல இருந்து இமேஜின் பண்றது மைண்டு தானே. இப்ப நீங்க வந்து 10 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும்னு சொல்றது ஃபர்ஸ்ட் எங்க நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க? எடுத்தோன்னே நீங்க ரியல்ல பாக்குறீங்களா? யூ ஆர் டூயிங் தி இமேஜினேஷன். ஒரு இமேஜினேஷன் நீங்க பண்ணி பாக்குறீங்க. அது எங்க நடக்குது? இட்ஸ் ஹேப்பனிங் இன் தி மைண்ட் இட் செல்ஃப். எப்படி நடக்குது? பிகாஸ் யூ நோ தி பாஸ்ட்ல ஒரு ஏதோ நீங்க ஒரு 5 கோடி ரூபாய் பண்ணியிருப்பீங்க. இப்ப 50 கோடிக்கு அது புரியுது. ஓ 5 கோடி பண்ணிருக்காங்க வனிதா. இப்ப 50 கோடி பண்ண முடியும். இஸ் இமேஜினிங். பிகாஸ் அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட் அது 5 கோடி பண்ணிருந்தா அப்ப 50 கோடிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது இமேஜின் பண்ணி கொடுக்கும். நீங்க 5 கோடியே பண்ணலைன்னா அது கொடுக்காது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வி கான்ட் டூ இட் அட் ஆல். முதவே 5 கோடி என்னவே தெரியலன்னா 50 கோடி என்னன்னு தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை மைண்டுக்கு. ஸோ மைண்ட் ஹஸ் பீன் இஸ் ரெக்கார்டிங் முதல்ல புரிஞ்சுக்கணும். மைண்டு தான் வந்து இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் எவ்ரி திங். எல்லாமே அதுதான் எடுக்குது. ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து 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 அது புடிச்சு 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 உள்ள வச்சுக்குதுன்றத யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர் அபவுட் இட். அப்போ மனசு நம்ம இல்லைன்றது புரிஞ்சுக்கணும். இப்போ மனசு இருக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கணும். மனசை எப்ப யூஸ் பண்ணணுன்றதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். மனசை கண்ட்ரோல் பண்ண போறது இல்ல. மனசு தேவைப்பட்ட யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். இட்ஸ் மைண்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் டூல். நம்ம துன்பம் கொடுக்கும்போது தான் மைண்டை போய் திட்டிட்டே இருப்போம். தேவையில்லாத இந்த ஏன் நினைப்பு வந்துருக்கு, தேவையில்லாம ஏன் இது வந்து இது கற்பனையை கொடுத்துட்டு இருக்கு, தேவையில்லாம ஏன் துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து மைண்டு கொடுக்குதுன்னா அதை எது பண்றோம்னு அர்த்தம். அதை எப்படி பண்ணாம இருக்கிறது நம்ம பார்க்கலாம். வில் see within a few minutes. அப்போ மனசுன்றதை நம்ம அக்குமுலேட் பண்ண ஒரு விஷயன்றதை மைண்ட்ல ரொம்ப டீப்பா அது கொண்டு போகணுங்க. செகண்ட் திங் பாடி. இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா? இந்த உடம்ப நம்ம இப்படிதான் வந்து நம்ம சேகரிச்சிருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். நான் இப்ப வந்து 55 வயசுல இருக்கேன்னா, நான் இருக்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப சின்னதா தான் அந்த உருவம் இருந்துச்சு. இந்த உருவம் எப்படி வந்துச்சுன்னா, ஏதோ உள்ள குடுத்து குடுத்து சாப்பிட்டு 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 இந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு 90 கேஜில உட்கார்ந்திருக்கு உங்க முன்னாடி. இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? குமரேஷ் பாபுன்றது நான் இல்ல. குமரேஷ் பாபுன்றது அதாவது இந்த உடம்புன்றது குமரேஷ் பாபு இல்லன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புரியாதுங்க. நான் புரிஞ்சுக்கணும் சொல்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது புரியாது. திருப்பி திருப்பி சொல்றேன். இல்ல நான் தான் அந்த உடம்புன்றது இப்படிதான் நீங்க தியரிட்டிக்கலா நான் சொன்னாலும், சம்டைம் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு இதுல போகும்போது, உங்களுக்கே தெரியாம அது ஒரு இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாப்பிட உட்காரேன்னு வச்சுக்கங்களேன். சாப்பிட உட்காரீங்க. ஏதோ ஒண்ணு பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். உங்க அந்த அன்கான்ஷியஸ் போயிரும். பார்த்தா தெரியும். டக்குனு எடுத்து சாப்பிட்டுருவீங்க. கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்றது கூட சம்டைம் வராது. அது ரொம்ப புடிச்ச ஒரு உணவு டக்குனு எடுத்து சாப்பிட தோணும். டக்குனு அந்த மைண்ட் போக தோணும். டக்குனு உங்க உங்க உள்ள வந்து எனர்ஜி லெவல் வந்து அந்த அந்த சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள கொடுக்க ஆரம்பிச்சுரும். உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது அது நீங்க வேற, அந்த உடம்பு வேறன்றது உங்களுக்கு புரியாது அந்த இடத்துல.
ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. ஐம் கோயிங் டு டெல்லிங் தட் ஒன் ஆல்சோ. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் வேற, இந்த உடம்பு வேறன்ற ஒரு கான்சியஸ் கொண்டு வரணும்னா முதல்ல என்ன அர்த்தம்? இது நம்ம இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியும். இது கைன்றது, இது கைன்னு தெரியும், இது உடம்புன்னு தெரியும். ஏதோ உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் நானும் இப்ப சொல்ல போறேன். அதில் நீங்களும் பார்த்தது இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். வெளியே தான் நம்ம மாறி மாறி இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த மைண்ட், இந்த பாடினால தான் வெளியே வேற ஒரு உருவங்கள் எடுத்திருக்கோம், வேற விதமான சிந்தனைகள் இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் இப்படிதான் இருக்காங்க, விதவிதமா இருக்காங்க. ஆனா உள்ள பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணா இருக்குன்னு சொல்லும்போது, அப்ப இதெல்லாம் வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயங்கள் தான் வந்து வெளியே இருக்கு. அப்படின்னா என்னன்னா, மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையும் தூக்கி எப்படி வெளியே வைக்கிறது, ரெண்டையும் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எப்படி பாக்குறது, இதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன தியரிக்குள்ள போறோம். நான்ன்றது வேற, அப்ப பாடின்றது வேற, இந்த சைடு வந்து என்னுடைய மனன்றது வேற. 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப 3 பேரையும் வந்து தனித்தனியா இருக்காங்க அப்படின்னு எப்படி பாக்குறது? இப்ப தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால மைண்ட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களால பாடி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ராசஸ் உங்க கையில கொண்டு வர முடியும். இது ஏன் கொண்டு வரணும், எதுக்கு கொண்டு வரணும்னு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நீங்க வேற, உங்க மனம் வேற, நீங்க வேற, உங்களுடைய பாடி வேற, நீங்க வேற, உங்க எண்ணங்கள் வேற அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் திங், ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ அம் டெல்லிங் ரைட் நவ். ஓகே, வில் கோ இன்சைட், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த மைண்ட்ன்றது எல்லாமே எடுத்து வச்சுக்குது. வெளியே இருக்க 5 புலன்கள் மூலமாக உணர்ந்தது அனைத்தையும் வந்து தூக்கி வந்து மைண்ட் வந்து எழுதிட்டு இருக்கு. இட்ஸ் எழுதுது, ஒரு மெமரி மாதிரி எழுதிட்டு இருக்கு. இப்போ மைண்ட் எங்க இருக்கு? ஏதோ ஒரு இடத்துல, இந்த மேல இருந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஏதோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கா? இல்ல எங்கதான் இது இருக்கு? அதுக்கு ஹார்ட் பக்கத்துல இருக்கா? இல்ல லங்ஸுக்கு பின்னாடி இருக்கா? இல்ல வேர் இட் இஸ் லைங்? ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா, உருவப்படுத்துறோம் இல்லைங்களா? மைண்ட்னு ஒரு பாடி நமக்கு தெரியுது. பாடினா சம்திங் வி நோஸ் தட் பாடி இஸ் சிட்டிங் ரைட். கண்ணு முன்னாடி நம்மளால விசுவலா பார்க்க முடியுது. அப்ப ஏதோ ஒண்ணு பார்க்க முடியாத ஒரு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எங்க இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, we read a lot of books, and what we actually I read the books only that I come to know that இது எல்லாமே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த மைண்ட் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்குள்ள அந்த மைண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து உங்களை எல்லாமே இயக்கிட்டு இருக்கு அப்படின்பாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐ காட் சம் ஐடியாஸ். இப்ப நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்ல இருந்து ஆபீஸுக்கு. நீங்க சொல்லிருப்பீங்க மைண்டுக்கு, இல்லைன்னா இன்னைக்கு நான் கார் எடுக்கிறேன், நான் ஆபீஸ் போகணும்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறீங்க. போகும்போது நீ ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? ரோட்ல எத்தனை பேர் போறாங்க, இந்த சைடு வந்து எத்தனை கடை இருக்கு, ரோட்ல என்ன ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? இருந்திருக்காது. அப்படியே போய் நீங்க ஆபீஸ் போய் சேர்ந்துருவீங்க. போயிட்டே இருக்கு. ஏன்னா சேர்ந்துருவீங்க. யூ கேன் கோ டைரக்ட்லி இன் அப்ரோச் திங்ஸ். ஏதோ தாட் ப்ராசஸ் இருக்கு, இவர்கிட்ட பேசணும், அது பேசணும், இல்லைன்னா போன் கால் பண்ணிட்டு போயிருவீங்க. உங்க யாரு அந்த அளவுக்கு கொண்டு போனாங்க? ஒரு வண்டி ஓட்டிட்டு போனது நீங்களா? இல்ல உங்க பாடியா? இல்ல உங்க மைண்டா? இல்ல 3 பேர் சேர்ந்து தான் வண்டி ஓட்டுனீங்களா? 3 தனித்தனி இருந்துச்சுன்னா மைண்ட் செப்பரேட்டர், அக்குமுலேட்டட், நீங்க அதுதான் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது ஏதோ ஒண்ணு பாடி நம்ம சாப்பிட ஒரு பெருசா உருவாக்கி வச்சிருக்கோம். அண்ட் 2க்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏதோ ஒண்ணு இயக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது இது 3மே சேர்ந்து தான் அந்த வண்டி ஓட்டிட்டு போச்சா வீட்ல இருந்து அந்த கடைக்கு? நீங்க திங்க் பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ பாடி ஆஸ் தி மெமரி, முன்னாடி வாட்டர் ஆஸ் தி மெமரி சொல்லி கொடுத்திருப்பேன் இல்லைங்களா? அப்போ நமக்கு பாடிக்கு ஒரு மெமரி இருக்கு. இட்ஸ் ஒன்லி லீடிங். பாடிக்குள்ளே ஒரு மைண்ட் இருக்கு. இட்ஸ் அப்சர்விங், இட் இஸ் ரைடிங் எனிதிங். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு கவலைப்படும் போது பாத்தீங்கன்னா உங்க பாடியில அந்த எஃபெக்ட் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ஜாலியா இருந்தா மைண்டை கவனிச்சு பாருங்களேன். மைண்ட் அண்ட் பாடி 2மே கொலாபரேட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்களேன். ரொம்ப சோகமா இருக்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பாடு கூட வேணும்னு தோணிட்டு இருக்கும். ரொம்ப ஜாயா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம்னு தோணிட்டு இருக்கும். இது ரொம்ப சோகமா இருக்கும்போது சம்திங் வித்தியாசமா இருக்கும். ரொம்ப சோகமா நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சு தூங்கலாம் தோணும். So everything is the body and mind may correlate. 2 பேருமே சேர்ந்து இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த ஓகே, அதுதான். சோ அது 2மே வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. புரியுதுங்களா? அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, மைண்ட் வந்து செப்பரேட் ஒரு இடத்துல இல்ல. இது இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பாடிக்குள்ளேயே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயே அது இருக்குன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் யூ கேன் அப்சர்வ் இட். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது பாடியும் குதிக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியா இருக்கும்போது மைண்டும் ஜாலியா இருக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுவும் ஒரு சில விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஓகே. அப்ப என்ன அர்த்தம்னா, மைண்ட்ன்றது செப்பரேட்டா ஒரு இடத்துல இல்ல. இட் இஸ் இன்க்ளூடிங் அஸ் அப்படின்றது அர்த்தம். ரைட். சும்மா ஒரு தியரிட்டிக்கலா இது இருக்க இல்லைன்னு வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, நான் என்றதை உணரணும்னா, நான் மனம் இல்லை, நான் உடல் இல்லை. புரிஞ்சுக்கலாம்.
சரிங்க, அப்ப யாருங்க மனசு தூக்கி வெளியே வச்சிடலாம், உடம்பு தூக்கி வெளியே வச்சு அப்ப என்ன ஒரு எம்டினஸ் இருக்குமா? ரைட், அந்த எம்டினஸ் இருக்கு. அப்போ அந்த ஏதோ ஒரு உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப மூச்சு காத்த நானா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஐம் கெட்டிங் ஒன் மோர் இன்சைட். ஒரு பிராணம் அப்படின்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம உள்ள இருக்கிற ஒரு மூச்சு, அந்த வெளியே மூச்சு ரெண்டுமே நின்னு போச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? ரெண்டு பேரும் இல்லை, நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம். நம்ம பெண்ணம் தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் டெட் பாடி அப்படின்பாங்க. அப்போ இந்த மூச்சு காத்தா நானா? மூச்சுன்றது உள்ள போயிட்டு அது பிராணா அப்படின்பாங்க. பிராணா இட்ஸ் கனெக்டிங் தி திங், ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணுது. ஸோ பிராணா அப்படின்பாங்க. அப்ப பிராணத்தை நானா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிப்போம். அதுவும் இல்லைன்றாங்க. பிராணன்றது ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி பண்றதுக்காக உங்க மைண்டையும் உங்க பாடியையும் இந்த உலகத்தோட வந்து ஆக்டிவேட் பண்ணி நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கருவி தான் பிராணா அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த பிராணாவை மூலமா இயக்கிட்டு இருக்கு. பிகாஸ் நான் சொல்றதுக்கு மகிழ்ச்சி இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ஸ்டில்னஸ். நான்ன்றது உள்ள இருக்கிறது ஒரு ஸ்டில்னஸா இருக்கேன். இந்த ஸ்டில்னஸ் நம்ம புரிஞ்சுட்டோம்னா, ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தரேன். இந்த ஸ்டில்னஸ் புரிஞ்சுட்டோம்னா நம்ம பிராணாவை எப்படி இயக்கணும்ன்றது தெரிய ஆரம்பிக்கும். பிராணன்றது சக்தி, நம்ம உயிர் சக்தின்றது அதுதான். அந்த பிராணாவை கரெக்டா நம்ம ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மைண்டையும் பாடியையும் நம்ம கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப இப்ப அதெல்லாம் இல்லையானா அதெல்லாம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம நடத்திட்டு இருக்கிறதுனா நம்மளை விட ஓவர் டாமினேட் பண்ணி நம்ம மைண்ட் நடத்திட்டு இருக்கு. நம்மள ஓவர் டாமினேட் நம்ம உடம்பு நடத்திட்டு இருக்கு. ஏன்னா உடம்புல தான் எல்லா செல்ஸ் இருக்கு. நம்ம டாமினேட் பண்ண உயிர் சக்தி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அங்கங்க போயிட்டே இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரும்போது தான் நம்மளால வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, எதுக்காக நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன் வந்து நான் தண்ணியில நான் உணரணும்? எனி ஐடியா? நான் இப்போ இது கொஞ்சம் புரிஞ்சமா இருக்கும். வில் கோ இன் டெப்த் எவ்ரி வீக், வில் கோ ஒன் பை. இப்போ ஓவரால் நான் சொல்லிடுறேன். ஈச் திங் வில் டேக் ஒன் பை ஒன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் நம்மளை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? வை ஷுட் வி நோ அபவுட் அஸ்? ஓகே, திஸ் இஸ் டாபிக் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் டுடே. மைண்ட், தாட்ஸ், பாடி, கான்சியஸ்னஸ், பிரெத், லைஃப் எனர்ஜி, பீயிங். பீயிங் என்றது நம்ம லைஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி there is called breath. நம்ம சும்மா சிம்பிளா நினைக்காது, புரியுதோ இல்லையோ. ஓகே, நான் சொல்றது ஒரு பாடமே வச்சுக்கலாம். நான் ஒண்ணு இருக்கேன், ஐம் யூசிங் தி பிரெத். பிரெத் ஒரு கண்ட்ரோல்ல கையில எடுத்துட்டு பார்க்க முடியலன்னு அப்படி அழுகுதாமா. ஓகே, இதை பண்ணிட்டு ஸோ இதை ஐ மை செல்ஃப், நான் ஏதோ ஒண்ணு உருவமே இல்லாத ஒரு ஆள். நான் என்ன பண்றேன்னா லைஃப் எனர்ஜி சொல்லக்கூடிய ஒரு த்ரெட், அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மைண்டையும் பாடியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த உலகத்தையும் நான் வச்சுட்டு இருக்கேன். இந்த கர்மாக்கா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயம் தனித்தனி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. வாட் இஸ் கால்டு லைஃப் எனர்ஜி, வாட் இஸ் கால்டு பீயிங், வாட் இஸ் கால்டு பாடி, வாட் இஸ் கால்டு மைண்ட். மைண்ட்ல தான் தாட் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மைண்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன வருது, இமேஜினேஷன் வருது, பாசிட்டிவ் மெமரி கொடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா? பாசிட்டிவ் மெமரின்றது 5 புலன்கள் மூலமாக நம்ம என்ன நம்ம கிரகிச்சிருக்கோமோ அதுதான் மைண்ட்ல எழுதிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுது, அந்த அந்த மெமரியை வந்து மிரரை எடுத்து கொடுத்து நம்ம இமேஜினேஷன் கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஒண்டர்ஃபுல் திங் இஸ் மைண்ட். அந்த ஒண்டர்ஃபுல் திங்ஸ் மைண்ட் தான் நமக்கு வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஒண்டர்ஃபுல் மைண்டை நம்ம எடுத்து கையில எடுத்து பண்ணணும்னா கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஒரு கேப் கிரியேட் பண்ணும். தட் இஸ் கால்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டில்னஸ் உருவாக்கி ஒரு சின்ன கேப்பை கொடுத்து நான்ன்றது தனியா பார்க்க ஆரம்பிக்கணும். தட் இஸ் ஒன்லி ஹேவ் டு கண்ட்ரோல் த மைண்ட். அதர்ஸ் மைண்ட் வில் கண்ட்ரோல் அஸ் ஆல் தி டைம். இட் வில் கண்ட்ரோல் அஸ். ஏன்னா அதுதான் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் மைண்டுக்கு, அந்த செலிப்ரேஷன் கொடுத்துட்டோம். மைண்ட் ஆல்வேஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். இது கொஞ்சம் கேப் கொடுக்கணும். எப்படின்னா நான் உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா, நானும் அந்த அந்த மைண்டை கொஞ்சம் நம்ம நிப்பாட்டணும். மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருக்கு, தாட் ப்ளஸ் கொஞ்சம் செட்டில் பண்ணணும். எப்படி செட்டில் பண்றது? செட்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். இந்த மைண்ட் எப்பயுமே நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்திருக்கீங்களா? எந்திரிச்ச உடனே நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து மைண்ட் இல்லாம கொஞ்சம் காமா இருக்குமா அப்படின்னு பார்த்ததுக்கா எந்திரிச்ச உடனே மைண்ட் வில் ஒர்க் பண்ணு. இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பார்க்கணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், டக்குன்னு மைண்ட் பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிடும். டு அண்டர்ஸ்டாண்ட்? யாராச்சும் அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? காலை எந்திரிச்ச உடனே ஒன்ஸ் ஒரு வேக்கப் தி திங்ஸ் மைண்ட் கோஸ் ஆன் ஒர்க்கிங் ஆன் இட். ஏன்னா மைண்ட் எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஒர்க்கிங்கை நீங்க நிறுத்தணும்னா யூ ஹேவ் டு பிகம் தி ஸ்டில்னஸ்.
நீங்க கொஞ்சம் வந்து கண்ணை மூடி நீங்க ஸ்டில்னஸ் போயிட்டேன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்க உங்க மைண்டை வந்து கொஞ்சம் நிப்பட்ட வைக்கணும். நிப்பட்ட வைக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து யூ வில் கோ டு தி ஸ்டில்னஸ். ஓகே, இந்த ஸ்டில்னஸ்ன்றது ஒரு பயிற்சி இப்ப பண்ண போறோம். அது என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா ஹவு டு பிகம் ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸ்ன்றது மைண்ட் தாட் எல்லாம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க. மைண்ட் வில் கம் அகைன் அண்ட் அகைன் அண்ட் கம் அவுட். வந்து வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரே ஒரு ஒரு 4 சூத்ராஸ் மந்த்ராஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மைண்ட் வில் பி சட்டில். நம்பர் 1, மைண்டை நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த ஓஷன் வந்து நான் வச்ச முதல் வேலை வந்து ஓன்னு வச்சேன். ஓமின் அப்சர்வ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணி அடிக்கடி நான் சொல்ற ஒரே வேலை என்னன்னா அப்சர்வேஷன் தான். பிகாஸ் அந்த ஒன்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா எவ்ரிதிங் பிகம் தி செட்டில், எவ்ரிதிங் வில் கெட் கிளாரிட்டி. நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றது. எப்படி அப்சர்வ் பண்றது மைண்ட் அப்படின்னா, மைண்ட் வில் கிவ் தாட்ஸ். தாட்ஸ் வந்து கவனிங்க. நம்பர் 1 கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, தாட் பின்னாடி போகாதீங்க. ஒரு தாட் வருதுன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சினிமா போற மாதிரி தாட் வருதுன்னா, இல்ல ஒரு கோபமான தாட் வருதுன்னா, ஒரு இன்சிடென்ட்ஸ் வருதுன்னா, பின்னாடியே நம்ம போகக்கூடாது. போகும் மைண்ட். அப்படி போய் இப்படி போயிட்டே இருக்கும். அது ரொம்ப ஜாலியா அது கதை மாதிரியே ஒரு சினிமா மாதிரி போக ஆரம்பிச்சிடும். டக்கு நிப்பாட்டிட்டு ஹேட் பேக். எப்படி நிப்பாட்டு சொல்ல ஒரு ஆங்கர் யூஸ் பண்ணணும். அது எந்த ஆங்கர் யூஸ் பண்ண கடன் நிற்கும்னு தெரியும். அப்போ மைண்ட் போயிட்டே இருக்கும். மைண்ட் போறதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்சர்வ் பண்ண போறீங்க. ஜஸ்ட் அப்சர்வ். அப்சர்வ் மீனிங் என்னன்னா கவனிக்கிறீங்க. நம்பர் 1, புதிய எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்குன்னா அந்த எண்ணங்களை கவனிக்க வேண்டும். புதிய எண்ணங்கள் உருவாக்கக்கூடாது. அந்த எண்ணங்களை நீங்க தடுக்க கூடாது. ஒரு எண்ணம் வருதுன்னா ஸ்டாப், அப்படி இல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்துட்டே இருக்கும். தடுத்தீங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி தடுத்தீங்கன்னா மறுபடியும் அதை வரதான் செய்யும். அது ஆக்டிவிட்டி அதுதான். அப்போ ஒரு எண்ணங்களை கவனிக்கணும். ஜஸ்ட் சிம்பிளி அப்சர்வ் இட் அண்ட் அது பின்னாடி போகக்கூடாது. புதிதாக எண்ணங்களை நீங்க உருவாக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது. உருவாக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது, பின்னாடியே போகக்கூடாது, கவனிக்கணும். இது எப்படி வரும்னா, இது ரெகுலரா நீங்க பண்ண 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 தான் இது வர ஆரம்பிக்கும். அப்படி நிறைய வருஷங்கள் பண்ணனால தான் எனக்கு வந்து இந்த ஒரு சம் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டு மீ. ஏன்னா அது பண்ண 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 இந்த தாட் ப்ளஸ் கொஞ்சம் அப்படியே சட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் சட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ வில் டச் வித் யூ. இது அப்பதான் நீங்க யாருன்ற அந்த சின்ன ஒரு இதுக்குள்ள ஒரு எம்டினஸ்குள்ள நீங்க உள்ள போக ஆரம்பிப்பீங்க. ஒரு சின்ன ஒரு எம்டினஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். யூ கேன் தட் ஃபீல் ஆல்சோ. நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து செட்டில் ஆகி நீங்க தாட் ப்ளஸ் நின்றுச்சுன்னா மறுபடியும் வந்துருங்க. அது மறுபடியும் அதை நிப்பாட்டி வைக்க கத்துக்கணும்னா வராது. பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ் கண்டினியூஸ் இதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்துட்டே செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து இதில் கமிட்டி உங்க கைக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இதுக்கு தான் என்ன சொல்லுங்க, இந்த பிரசன்ஸ் அப்படின்பாங்க. இப்போ கடந்த காலத்துலயும் இல்ல, எதிர்காலத்துலயும் இல்ல. ஏன்னா கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கு கொண்டு போறது யாருன்னா நம்ம மைண்ட் தான் இல்லையா? நம்ம மைண்ட் தான் ஃபியூச்சர் கொண்டு போகும். எதை பேஸ் பண்ணி பாஸ்ட பேஸ் பண்ணி ஃபியூச்சர் கொண்டு போகும். அது வேலை இதுதான். இங்க இருந்து அங்க போகும், அங்க நீங்க கொண்டு வரும், அப்படி பண்ணிட்டே இருக்கும். இது கொஞ்சம் நிப்பாட்டிட்டோம்னா நம்ம ஸ்டில்னஸ் போயிடுவோம். ஸ்டில்னஸ் எந்த தாட் ப்ராசஸ் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவோம். தட் டைம் யூ ஆர் கோயிங் டு ஒரு இதுக்குள்ள நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இது ஏன் தெரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பிசினஸ் பீப்புள். Very very important for the business people for taking any decision making, any goal settings. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போனா you have to go to stillness. அப்பதான் நடக்கவே நடக்காது. ஏன் பணக்காரங்க ரொம்ப பணக்காரங்க இருக்காங்க, ஏன் பணக்காரங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க? they know the techniques about handling their mind. மேபி பல்கே இருக்கலாம், உடம்பு கூட மைண்ட்ல எல்லாம் இருக்கலாம். but they know how to handle their mind. அவங்களால எப்படி மைண்டை வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண தெரியும். அவங்க ஒரு they will go to some fraction of second go to stillness. இந்த ஸ்டில்னஸ் போன பிறகு மைண்ட் எப்படி என் கையில கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுதான் there be richness in their activity, their happiness in their activity. They are able to handle every situation. ஏன் வருதுன்னா they are going to the stillness of the particular thing போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு சூத்திரம் தான். மைண்ட் வந்தா தடுக்க கூடாது. சேம் திங் கம் டு தி ஃபியர். நான் ஃபியரை பத்தி ஒன்று சொல்லும் போது ஃபியர் வருதுன்னா ஃபியர் வந்துருச்சு. நான் என்ன சொல்ல பிரசன்ட் இருந்து ஃபியர் போயிடும் சார். பிரசன்ஸ்ல போயிட்டே ஃபியர் போயிடும். ஆனா உங்களால ஃபியர் வந்துச்சுன்னா பிரசன்ட் போகவே முடியாது. ஐ நோ தட் பிகாஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தி ஃபியர். உங்களுக்கு ஒரு எஃப்எம்சி மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஐ ஃபேஸ் தி ஃபியர். ஒரு ஹியூஜ் ஃபியர் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கண்ணு முன்னாடி ஃபியர் வந்துடும். நடுங்க ஆரம்பிக்கும், கை கால் பேஸ் உளர ஆரம்பிச்சிருவேன். பிகாஸ் நம்ம சொல்ல பிரசன்ஸ்ல போனா போயிடும். எனக்கும் தெரியும், அப்சர்வ் பண்ண போயிடும். பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ரொம்ப லேட் ஆச்சு எனக்கு. அப்போ ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ் நான் ஃப்ரீக்வெண்டா ஃபாலோ பண்ணும்போது அந்த ஃபியர் வந்து நம்ம மட்டும் வெளியே போனது அப்சர்வ் நம்ம கண்ணால கவனிக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா ஃபியர் இஸ் a தாட். அது ஒரு தாட் மாதிரி தானே.
ஒரு தாட் தான் அது. அப்ப என்ன சொல்றோம், ஒரு தாட் மறுபடியும் அந்த ஃபியர் உருவாக்காதீங்கன்னு சொல்ல வரோம். சம்டைம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நான் சொல்லுவேன், எம்பத்தி உருவாக்காதீங்க, பச்சாபத்தை உருவாக்காதீங்க அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லணும்னு நினைப்பாங்க. பரவாயில்ல சார், நான் இருக்கேன் உங்க கூட, நான் உங்களை வந்து கை பிடிச்சிட்டு கொண்டு போறேன். அதை எதிர்பார்ப்பாங்க. அதாவது இந்த சோகத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போது அவங்களும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. சம்படி எனக்கு ஓ ஐயோ இவ்வளவு பாவமா இருக்கான்ல அப்படின்னு சொல்லணும். சொன்னா இவங்க கொஞ்சம் கூல்டன் ஆறுத ஃபீல் பண்ணுவாங்க. தட்ஸ் வெரி வெரி ராங் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். மைண்டுக்கு நீங்க வேற விதமான ஃபீலிங் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அது. ஓகே, ஐம் டிபேட்டிங் ரைட் நவ். அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபியர் சரி, ஒரு ஜாயினஸ் சரி, வாட் எவர் மேபி திங்ஸ் இஸ் கமிங் ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் தி மைண்ட். மைண்ட் இஸ் நாட் தேர், மைண்ட் இஸ் இன் எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடிக்குள்ள தான் இருக்கு. ஸோ மைண்டு தான் வந்து இட்ஸ் அப்சர்விங் ஆல் தி சென்சஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கு. அப்போ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா மைண்ட் வரக்கூடிய தாட்டை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது செட்டில் ஆகுறத கவனிக்கலாம். எப்படி கவனிக்கணும், ஜஸ்ட் கவனிக்கணும். புது தாட்டை கொண்டு வரக்கூடாது, நீங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், புதுசா வந்து தடுக்க கூடாது, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். இல்ல சார் போயிட்டு போயிட்டு வருது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு, பிரெத்தை வாட்ச் பண்ணுங்க. ஆங்கரிங் மீன் வந்து நிப்பாட்டுறது. போறது வந்து நிப்பாட்டுனா ஒரே ஒரு விஷயத்து மூலம் நிப்பாட்ட முடியும். பாடி இஸ் ஆங்கரிங். அது நான் வனிதமலை நேரில் பார்த்திருக்காங்க. வெல்ஸ் வி ஆர் டூயிங் தி எனி, நான் ஒரு இதுல போய் ஒரு தியானத்துல உட்காந்துட்டேன்னா பாடி கேனாட் மூவ். ஐ கேன் ஏபிள் டு சிட் ஃபார் 2 hours. 2 மணி நேரம் அப்படின்னு உட்காந்துருவேன். எனக்கு ஒரு ஸ்மால் டெக்னிக்ஸ் இருக்கு. அது கையை வந்து நேரம் வந்து அந்த முழங்கள் மேல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வைக்கும்போது பாடி வில் பி ஸ்டில்லா இருந்துரும். முதுகு தண்டு நேரம் வந்துடும். பாடி கேனாட் கோயிங் டு மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங் ஆங்கரிங் வந்து பாடியில கொண்டு நிப்பாட்டிடுவேன். அப்படியே நிப்பாட்டணும். ஏதாவது கோபம் வரும்போது ஏதாச்சும் வரும்போது ஆங்கரிங் ஷுட் பி தி பிரெத்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்க போது மறுபடியும் வந்துடும். மறுபடியும் அது வெளியே போக தான் செய்யும். ஸோ இது ரெகுலரா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஃபியர் ஃபேக்டர் வெளியே போறது நீங்க கவனிக்க ஆரம்பிக்க முடியும். ரைட். ஸோ ஃபியர் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, அது எல்லாமே போறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, அப்சர்வ் தி மைண்ட். மைண்டை நீங்க அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்றது இந்த சொல்லிக்கிற விஷயங்கள் தான். இல்லை அப்சர்வ் பண்ண முடியலையா, ஐ டெல் அனதர் திங் டு யூ. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், மூச்சு. ஏன் மூச்சு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா, சூட்சும நாடி அப்படின்பாங்க. மூச்சு வந்து உள்ள வருது வெளியே போறது வந்து இருக்கு இல்லைங்களா, வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு முடிச்சு மாதிரி இருக்குன்பாங்க. பட் வி ஃபெல்ட் பை டூயிங் தி மெடிடேஷன்ஸ். அந்த இடம் தான் வந்து நம்ம செல்ஃபுக்கும் நமக்கு அந்த பிராணக்கோலே கனெக்ஷன் பாயிண்ட். மேபி இந்த லங்ஸ் கீழே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதை ஃபீல் பண்ணுவீங்க. அங்கதான் வந்து நமக்கு ஒரு சென்சேஷன் வில் ஃபீலிங் தட் வே கிடைக்கும். தென் அதை ஃபீல், அதுதான் வந்து உங்களை நீங்க உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க. அங்கதான் சூட்சும நாடி இருக்கு, மீன் தெர் இஸ் பிரெத் இருக்கு, அதுதான் அங்க ஃபீல் பண்றீங்க. இது ரெண்டும் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் செப்பரேட் நிக்க ஆரம்பிக்கும், பாடின்றது செப்பரேட் நிக்க ஆரம்பிக்கும், நிக்க ஆரம்பிங்க. இட் மே பி ஹேப்பனிங் வெரி ஃப்ரீ, சும்மா ஒரு செகண்ட் நடக்கும். இது நீங்க அடிக்கடி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, மைண்ட் வில் கம் டு யுவர் கண்ட்ரோல். நீங்க என்ன சொல்றீங்களோ மைண்ட் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இது திங்க் பண்ண வேணா திங்க் பண்ணாது, இன்னைக்கு இது திங்க் பண்ணா திங்க் பண்ணும். திங்க் பண்ண இதுதான் முக்கியமான வேண்டியது. ஒரு பிசினஸ் மேக் நம்ம என்ன வேணும்னா, எது முக்கியமா வேணும், என்னைக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், என்னைக்கு இதை எடுக்கக்கூடாது, என்னைக்கு நான் ஸ்டபனா இருந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி எடுக்கணும் அப்படின்னா அப்ப மைண்ட் வேணும் இல்லையா. திஸ் பிக்கஸ்ட் டூல். அது பெர்ஃபெக்ட் நீங்க கத்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, எவனோ திட்டான், எவனோ சோசியல் மீடியால வந்து நம்ம சத்தம் போட்டுட்டாங்கன்னா எப்படி கோபம் வரும் பார்த்திருப்பீங்க இல்லையா, வேலை இல்லையா அப்படி தோணும். ஸோ லாட் ஆஃப் திங் வில் கோயிங் டு ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் வி ஜஸ்ட் ஏபிள் டு கண்ட்ரோல் தி மைண்ட். வரலன்னா இதுதான் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ரைட். அப்போ ஏன் இது கத்துக்கணும்னு சொல்லும் போது ஐம் டெல்லிங் அகைன் ஒன் மோர் ஃபைனல் பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் ஐ கோ ஃபார் Q&A. முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல, யா, இது பழைய செஷன்ல 2-3 டைம் ஐ ஆல்ரெடி டேக்கன் தட் ரிகார்டிங் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி நீங்க எப்ப ஸ்ட்ராங் எடுக்கிறீங்களோ மைண்ட் வில் ஒர்க் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மைண்ட் ஐடென்டிட்டி மீனிங் என்ன, நான் ஒரு பணக்காரன் ஆகணும், ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டீங்கன்னா மைண்ட் வில் ஒர்க் ஆன் இட். நீங்க ஐடென்டிட்டி எடுக்கலன்னு மைண்ட் ஒர்க் பண்ணாது. எனக்கு ஒரு கார் வேணும், இந்த கார் ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டேன், மைண்ட் வில் ஒர்க் ஆன் இட். திரும்பின பக்கம்ல கார் காட்டும். ஏன்னா மைண்ட் இஸ் சிட்டிங் வித் பாடி. பாடியில இருக்கிற பாடி எங்கெங்க கார் இருக்கோ எல்லாமே கார் காட்ட ஆரம்பிக்கும். பிகாஸ் நீங்க ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டீங்க. ஐடென்டிட்டி வந்து எமோஷனோட எடுக்கிறீங்க. எமோஷனோட ஐடென்டிட்டி எடுத்துட்டீங்கன்னா மைண்ட் வில் ஒர்க் ஆன் இட். மைண்ட் எப்போ ஒர்க் பண்ணணும், ஒரு ஐடென்டிட்டி எடுக்கும்போது ஒர்க் பண்ணும், ஒரு ஆபத்து வரும்போது ஒர்க் பண்ணும், ஒரு ஏதோ ஒரு வேணும்னு சொல்ல மைண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ ஐடென்டிட்டி எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு அந்த விஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அதனால ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் வந்துடலாம்.
இதுதான் வந்து மைண்டோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு நான் இதை வச்சிருக்கேன் நான். எப்போ நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்போ இக்னோர் பண்ணணும், எப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா பொறுப்பு. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. நான் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்புன்றது. நான் எப்படி எல்லாத்துக்குமே நான் பொறுப்பா இருக்க முடியும் பார்க்கலாம். இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு உங்க எல்லாரும் பொறுப்பா இருக்க முடியுமா? ஏதோ 2 பேர் பேசிக்கிறாங்க. உங்க ஆபீஸ்ல 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா, ஒண்ணு என்ன பண்ணலாம்? பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல என்ன சண்டை போட சத்தம் போடலாம். போய் இறங்கி லூஸ் அப்படியே தான் சத்தம் போடலாம். ஏன்னா அவங்க சத்தம் போட நம்மளும் சத்தம் போடலாம். ரியாக்ட் பண்ணலாம். இல்லன்னா கொஞ்சம் பொறுமையா ரெஸ்பான்ஸ்ன்றது என்ன மீனிங்? ரெஸ்பான்ஸ்க்கு என்ன மீனிங் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா நின்னுட்டு பிரெத் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்டில்னஸ் போன பிறகு we can react. ரியாக்ட் சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஒண்ணு அவங்ககிட்ட பேசலாம், இப்படி பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். இல்லையா, இல்ல இது நம்ம வேலை இல்ல, அவங்க சண்டை போடுறாங்க, குட் அப்படின்னு போறது. இட்ஸ் நாட் இக்னோரன்ஸ். வேர் அப்சர்விங், வி டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் இட். அவ்வளவுதான். வி டோன்ட் வாண்ட் இன்வால்வ். அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க, ஓகே, அதெல்லாம் பெருசா ஒண்ணு இல்ல, அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். இக்னோர் பண்ணல. we're not ignoring to that one, we are responding to that one. Ignoring and response கிளியரா ஒரு மீனிங் எடுக்கணும் அது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, we ignore it. வேணாம் பாத்துக்கலாம், we ignore it. சம்டைம் அதர்ஸ் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிடுவோம். ரெண்டுமே பண்ண வேணாம். டேக் a sense, few seconds நிப்பாட்டிட்டு செல்ஃப் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். செல்ஃப் கனெக்ட் பண்ணணும்னா மைண்ட் தாட்டை கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் இந்த கேப் உருவாக்கணும். then take the action, then response to that particular activity. It going to happen a wonderful thing நடக்க ஆரம்பிக்கும். With that, I'm going to close this session right now. Open for the questions. புரிஞ்சிச்சிங்களா? Tarun, do you have any idea about this? எல்லாமே ரொம்ப வேலிடான பாயிண்ட் சார். ஓகே ஓகே, வேற என்ன புரிஞ்சிட்டீங்க? ரவி சார் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ன டவுட் இருக்கு உனக்கு? இப்போ எனக்கு டவுட் வந்து இப்போ நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஜாப். அதனால இப்போ ஏதாவது மேனேஜர் சொல்லிட்டாருன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாருன்னா அதே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருது எனக்கு. ஸோ மறுபடியும் போய் மீட் பண்ணும் போது அந்த ரியாக்ஷன் திருப்பி கொண்டு வரேன் மைண்ட்ல. அது வரதான் செய்யும். ஓகே, அதான் நான் பேசணும் இல்லையா? இப்போ நீ இப்போ ஒரு மேனேஜர் போற, நீ ஹெச்ஆர்ட்ட போற, நீ அவங்க யுவர் ரைட் நவ் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ உனக்கு ஒரு கோபம் வருது. பண்ணும்போது ஏன் கோபம் வருது? மேபி அது வந்து உன்கிட்ட இல்லாத ஒன்னு சொல்லியிருப்பாரு, உனக்கு கோபம் வரும் இல்லையா? நம்பர் 1 இல்லையா? சொல்லி வாட் எமோஷனல் காட் இட்? கோபம் என்ன 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 நடந்துச்சு? இன்சிடென்ட்னா இல்ல, எதுவும் கண்ணை பார்த்து பேசாம சும்மா அப்படியே பார்த்துட்டு சரி 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 அப்படின்னு தலையாட்டிடுறது, அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா எனக்கு கோவம் வருது. இக்னோரன்ஸ். உன்னை வந்து இக்னோர் பண்றாரு, உன்னை வந்து இக்னோர் பண்ண, உனக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல இல்லையா? அந்த மரியாதை கொடுக்காதனால உனக்கு ஈகோ வந்து கிளாஷ் ஆகுது இல்லையா? கரெக்ட். ஸோ யுவர் எஃபெக்டட் பை தி சம் ஆஃப் தி எமோஷனல் கார்டு. ஒரு கோபம் வருது இல்லையா? கோபம் வரலாம். இல்ல நான் வந்து சரியில்லையோ, அவர் நம்ம வந்து அவர் லெவலுக்கு நான் பெரிய ஆள் இல்லையோன்னு தோணலாம். ஒண்ணு நான் அவரை வந்து பெரிய ஆள் இல்லை இல்லையா? உன்னை இக்னோர் பண்றாருன்னா நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு இக்னோரன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா இல்ல நீ என்ன நினைக்கலாம்னா அவர் நீங்க பார்த்திருக்கலாம், உன்னை இக்னோர் பண்ற மத்தவங்க நல்லா பேசிருக்கலாம், பேசுற பார்த்திருப்பேன்ல, உன்னை கூட கோபமா பேசியிருப்பாரு. இதே நேரத்தை மத்தட்ட பேசும்போது நல்லா பேசிட்டு இருப்பாரு, பார்த்திருப்பேன் இல்லையா? சோ 2 சிச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. உன்னுடைய பார்வையில நல்லவர் இல்ல, மத்தவங்க பார்வையில நல்லவரா தான் இருக்க முடியும். சோ மத்தவங்க பார்வை நமக்கு வேண்டாம். இப்போ உனக்கு வேண்டியது என்னன்னா சம்திங் இட்ஸ் இக்னோரன்ஸ் ஆச்சு, உனக்கு ஹர்ட் ஆகுது. ஓகே, இது மறுபடியும் பார்க்கும்போது அதே தான் ஞாபகம் வருது இல்லையா? மறுபடியும் அதே தான் வரும் இல்லையா? பிகாஸ் மைண்ட் ஆல்ரெடி ரெக்கார்டட் தி இன்சிடென்ட்ஸ் வித் எமோஷன்ஸ். இது எப்படி வெளியே கொண்டு போகலாம்? How to do it? Okay, I'll give you one small things to you right now. என்ன பண்றேன்னா, நம்மளோட சொன்னதுதான், just observe what you are going to do. இதை நீ அப்சர்வ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, நீ ஒரு deep breath எடு. Okay, go to sit somewhere else, deep breath எடு. You bring the incident again to your mind. அந்த இன்சிடென்ட்ஸை மறுபடியும் உன் மைண்டுக்குள்ள கொண்டு வா. எந்த இன்சிடென்ட்ஸ் அவரை பாக்குறீங்க, அவர் உங்களை இக்னோர் பண்றாரு, அதனால உங்களுக்கு அவமானம் வருது, maybe what are the thought processes happen, you bring that incidents again into the life. கண்ணு முன்ன வந்துடும், சொல்ல வேணாம் வந்துடும். ஏன்னா இது so impacted in our mind. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுனா, இது immediately coming into your friend, அது வந்துடும்.
வந்துருச்சா வரும். கண்ணை மூடிட்டு கவனி. ம். ஜஸ்ட் அப்சர்வ் இட் வாட்ஸ் ஹேப்பனிங். இது நடக்கும்போது 2 விதத்துல நடக்கும். ஒன்னு மூச்சுல அப் அண்ட் டவுன் ஆகும். பிரெத் என்ன ஆகுது கவனி. மூச்சு வந்து ஹோல் ஆகுதா, ரேபிட் ஆகுதா, சட்டில் ஆகுதா, வாட் ஹேப்பனிங் தி பிரெத், என்ன நடக்குது பிரெத்ல கவனிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வாட் ஹேப்பனிங் தி பாடி, பாடியில எங்க வந்து வலிக்குது, எங்க வந்து படபடப்பா இருக்கு, எப்படி நடக்குது பார்க்கணும். ஸோ பாடி, அப்சர்விங் தி பாடி. பாடியில எந்த பார்ட்ல வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு, மூச்சு என்ன மாதிரி இருக்கு. யூ ஆர் சீயிங் தி இன்சிடென்ட்ஸ் ஓகே. ரைட் நவ். மூணுமே பாக்குறீங்க. இன்சிடென்ட்ஸ் பாக்குறீங்க, பாடியில என்ன நடக்குன்னு பாக்குறீங்க, மூச்சு என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் இட். அப்புறம் இந்த தாட் ப்ராசஸ் வந்து போக ஆரம்பிக்கும். அதை வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணும், செல்ஃப் ஆர்குமெண்ட் பண்ணும். இவர் பேசுறது அப்படி பேசணும், இவர் பேச இப்படி பேசணும் அப்படின்ற கவர் மார்க் பண்ண போக வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டாப் தட், அப்சர்வ் இட். அதாவது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டில்னஸ் போகும். அந்த இன்ஸ்டன்ட் வில் பி ஸ்டில்னஸ் போகும். அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபேட் ஆக அது போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியே அந்த ஃபீலிங் போற மாதிரி நினைச்சுக்கோ. இல்லாட்டி கூட மேக்ஸர் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் யூ. ஓகேங்க. தென் அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஒரு படபடப்பு, ஒரு இது நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது நடந்துட்டு அதை கவனிச்சுட்டே இருக்கீங்க. கவனிச்ச போயிடும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ். மைண்டை நீங்க கவனிக்கணும்னா மீனிங் என்ன சொன்ன, கவனிக்கிற மீனிங் என்ன, பின்னாடி போகக்கூடாது, அந்த தாட்டை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. புதுசா வந்து நீயே ஒரு சீனை கிரியேட் பண்ணி இப்படி பேசணும், இப்படி பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணணும். நான் வேற, பெயின் வேற, நான் வேற, ஃபியர் வேற அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா படத்தை பாக்குற மாதிரி அதை பார்த்தேன்னா, கை காலில் வரக்கூடிய நடக்குங்கள், மூச்சுல வரக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், அப்ப அந்த சீன் இதை கவனிச்சிருக்கும் போது, நான் சொன்ன அந்த 3 கண்டிஷன் வச்சு கவனிக்கும் போது இட் பிகம் ஃபேட். அது அப்படியே நின்றும். Because this has been experienced by me because of an incident that you know that. அது பண்ணும்போது it will be settle ஆகும். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா என்ன பண்ண, அப்படியே கண்ணை திறக்க கூடாது. அகைன் பிரிங் பேக் டு தி மூச்சு கொண்டு வரணும். கவனத்தை மூச்சு கொண்டு வந்தேன்னா மூச்சு என்ன செட்டில் ஆயிருக்கும். மூச்சு வந்து கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நார்மல் பிரெத் வந்த பிறகு பிரிங் தி சென்ஸ் இன்டு தி பாடி, தென் ஓபன் தி ஐஸ். இப்படி பண்ணும்போது போயிருமா அப்படின்னு இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்றோம். அந்த இன்சிடென்ட்ஸுக்கும் இந்த மைண்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கீப் பண்றோம். இதை ஃப்ரீக்வெண்ட் ஒரு 10-15 இடம் நீ பண்ணிட்டு இருக்கும்போது அது வராது, அவ்வளவுதான் போயிடும். அப்ப என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த இது வரும்போது யூ கிரியேட் ஒன் மோர் திங். அது என்ன சொல்லுவாங்க, அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு புதிய தாட் ப்ராசஸ் அது மேல வச்சு அது வந்துடும் அப்படின்னு. அப்படி இல்லை. அப்போ பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணத்தை கவனிக்கணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட உங்களுக்கு பிடிக்குதுன்னா யூ கேன் சர்ச் அபவுட் தி குட்னஸ் அபவுட் தட் பர்டிகுலர் பெர்சன்ஸ். இதோ ஒன்று கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த பழைய தாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் அவே. இது வந்து செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் டு டூ. ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கு பிடிக்காது. ஆல்ரெடி மைண்ட் ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. இவர் இப்படிதான் ஒரு மைண்ட் வந்து ஆல்ரெடி கிவன். ஆல்ரெடி இவர் எமோஷனலி யுவர் டேமேஜ்டு. எவ்ரிதிங் இஸ் எமோஷனலி, கெமிக்கலி ஹஸ் பீன் டேமேஜ்டு, பயாலஜிக்கலி. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு புதிய தாட்டை வந்து அது மேல வந்து பசமர் ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். So first thing you do this ritual, what I am telling right now, then you can move with some other way. Or வேற விதமா நீ மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா it will be a good thing to go and happen. ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே. Anybody else? என் பையன் கொஸ்டின் கேட்டாதான் இந்த செஷன் வச்சோம் இன்னைக்கு. Okay. Yes, I told him to attend this session, right? Anything to be any? How do you feel, Ravi? இது கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா. பிகாஸ் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் குரூஸ் அண்ட் அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் அது. நிறைய நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியாம, ரொம்ப ரொம்ப புரியாம இருந்துச்சு. நிறைய புக்ஸ் நம்ம நிறைய உங்களுக்கே தெரியும். நான் பேசும்போது வந்து நான் அப்ளை பண்ணிட்டு தான் மற்றவங்ககிட்ட நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ நெவர் கோயிங் டு டெல் இட் ஆல்சோ. ஐ டெல் தி சோர்ஸ் ஆல்சோ. நான் எங்க இந்த சோர்ஸ் எடுத்து நான் சொல்லுவேன். ஏன்னா யாரோ சொல்லி கொடுத்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் ஹேப்பனிங். நீங்க NLP கத்துட்டீங்களா சார்? இல்ல இந்த ஆங்கரிங் வேர்ட்ல யூஸ் பண்றீங்களா, அத கேட்டேன். ஆங்கரிங் வந்து பாடியில வைங்கன்னு சொன்னீங்க, அதனால நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் கத்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல நான் கத்துக்கிட்டது இல்ல. நீங்க யூஸ் பண்ண டெர்மினாலஜில NLP ல சொல்லி தருவாங்க, அதனால